சாமுவேல் ஜான் அண்ணன் தான் இப்போ எல்லா 24 டயசிஸ்க்கும் ஓடி ஓடி போய் அவங்க கேன்வாஸ் பண்ணுறாங்க. யார்? ஷர்மா பிஷப்புக்காக கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கெலாம் போயிட்டு வந்துட்டாங்க. அப்படி எல்லா இடமும் போய் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்க போது இவர்களுடைய வேகத்தை முடக்குவதற்கு என்ன பண்ணியிருக்காங்க, திடீரென்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பு, எங்கள் கரீம் நகர் பாஸ்டேட்டில் எலெக்ஷன் என்று சொல்லி இவருடைய சர்ச்சில் வந்து செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச்சுக்கு அதில் எலெக்ஷன் டேட். அப்போ இவங்க கேன்வாசி எங்கேயோ திருநெல்வேலி எங்கே போயிட்டுருக்குறாங்க, திடீரென்று அறிவிப்பு வருகிறது. இவங்க கஷ்டப்பட்டு கோர்ட்டில் போய் ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க. எலெக்ஷன் இப்போ இவங்க மாடரேட்டருடைய எலெக்ஷனை கேன்வாஸ் பண்ண முடியாமல் இவர்கள் நிற்கிற இடத்துல ஓட்டில் ஜெயித்து வரணும் என்பதற்காக இப்போ போயிருக்கிறாங்க. நான் பாருங்கள், ஒரு சாமுவேல் ஜான் அண்ணனை நீங்கள் முடக்கலாம், அது 1000 சாமுவேல் ஜான் அண்ணனை ஆண்டவர் எழுப்புவார். இன்றைக்கி என்னை வந்து கடவுள் உபயோகப்படுத்துகிறார்கள், தேவ சித்தம் இல்லாமல் நடக்காது. நம் தலையிலிருந்து ஒரு மயிர் விழ வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் அது அசையாது. அப்போ ஆண்டவர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். யாரை கொண்டாயிலும் யார் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மாடரேட்டராக கொண்டு வருவார். இந்த வலையில் அண்ணாச்சி விழுந்தக்கூடாது. அதாவது 6 மாதம் ரூபன் மார்க் ஐயா மாடரேட்டர் இருக்கிட்டு அப்புறம் ஜனவரிலேருந்து இவரை ஷர்மா பிஷப்பை கொண்டு வரங்கிறது ஒரு மதியீனமான ஒரு செயல். இதற்குள்ளே எல்லா திருவிளையாடலும் செய்து முடித்து இவர்கள் அமெண்ட்மெண்டெல்லாம் திருத்தி ஆயுளுக்கும் இவர்களே தலைவராக இருப்பதற்கு எல்லா சித்து வேலைகளையும் செய்து முடித்து விடுவார்கள். ஆகவே எல்லாரும் விழிப்பாக இருக்க வேண்டும். இப்போ பாருங்கள், 9ஆம் தேதி புதன்கிழமை வேட்புமனு, அதாவது நேற்றைய தினம் வேட்புமனு 10ஆம் இல்லை, அதாவது 7ஆம் தேதியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் புதன்கிழமை வரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இன்றைய தினம் 10/7 வியாழக்கிழமை வித்ட்ரா பண்ணுவதற்கு, வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கு. நாளைய தினம் ஸ்க்ரூட்னிங், இதில் ஏதாவது தவறுகள் இருக்குதா என்பது தள்ளுபடி பண்ணுவதற்கு ஸ்க்ரூட்னிங். 14ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை எலெக்ஷன். எவ்வளோ குறுகிய நேரத்தில் பாருங்கள். இந்த நேரத்தில் இவர்கள் போய் ஒவ்வொருவரையாக சந்தித்து வாக்கு கேட்க வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு தர்ம சங்கடம். ஆனாலும் தேவன் செய்ய நினைத்ததை மனிதன் ஒருவனும் தடுக்க முடியாது. ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சார் பாருங்க. என்னையே கர்த்தர் டைனமோவாக திருப்பியிருக்காரு. இது ஆண்டவருடைய சித்தம். அப்போ அவங்க ஷர்மா பிஷப்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய பாரத்தெல்லாம் வெளியே சொல்லும்போது உண்மையாகவே ஹீ இஸ் எ கிரேட் ஹானரபிள் மேன். ஆண்டவருடைய கருத்தில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறார். அதாவது ஃபோனில் பேசும்பொழுது அவங்களோட அதாவது உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். அவங்க பேசும்பொழுது அவங்க அவ்வளவு காரியங்களை சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் சரியான நேரத்தில் நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைத்து திருச்சபையை மீட்டெடுப்பதற்கு, திருச்சபையை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு வருவதற்கு, ஊழியத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு இது ஒரு சரியான நேரம். அப்போ மாடரேட்டர் கீ அதுதான் மெயின். 24, 25 திருமணத்துக்கும் ஹெட் ஆஃப் தி பவர் மாடரேட்டர். நம்முடைய சட்டத்தில் மாடரேட்டர் தான் ஆல் பவர். அப்போ இந்த மாடரேட்டர் நினைத்தால் ஒரு திருமணத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு வர முடியும், ஊழலை